இந்த மாதிரி மைதா பிஸ்கட் எப்படி செய்யணும் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வணக்கம் மக்கள், இன்றைக்கி மைதா பிஸ்கட் செய்ய போகிறோம். மைதா பிஸ்கட்டுக்கு என்ன பொருள்னு தேவையானது பார்ப்போம் வாங்க. 1/2 கிலோ மைதா எடுத்து வச்சுருக்கேன், ஜீரகம் எடுத்து வச்சுருக்கேன், 150 ஜீனி எடுத்து வச்சுருக்கேன், ஓமம் எடுத்து வச்சுருக்கேன், லைட்டாக வெந்நீர் சூடு பண்ணி வச்சுருக்கேன், நெய் சேர்த்துக்க போகிறோம். இப்போ வந்து வெந்நீரை ஊற்றிக்குவோம், ஜீனியை போட்டு கரைச்சிக்குவோம். அதில் ஜீனி கரையட்டும். ஜீனி கரைஞ்சிருச்சு பார்த்தீங்களா. இப்போ வந்து நெய் சேர்த்துக்குவோம், சுத்தமான நெய். பாருங்க, நெய் கரைஞ்சிருச்சு. இப்போ வந்து ஜீரகம் போட்டுக்குவோம், ஓமம் போட்டுக்குவோம், ஒரு பிஞ்சு சோடா போட்டுக்குவோம், உப்பு போட்டுக்குவோம். மாவு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பிசைஞ்சுக்க வேண்டியதான். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பிசைஞ்சிக்க வேண்டியதான் மாவு. நல்லா சப்பாத்தி பதத்துக்கு பிசைஞ்சு 1 மணி நேரம் ஊற வச்சுக்க வேண்டியதான். இந்தமாரி சப்பாத்தி பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்க வேண்டிய. சாப்பிட்டா வந்து பிள்ளைங்களுக்கு சாயங்காலம் நேரத்தில் செஞ்சு கொடுக்கலாம். கடையில் போய் வாங்கி கொடுக்காம நம்மளே வீட்டில் செஞ்சு கொடுக்கலாம். பண்டிகை காலத்துலேயும் செய்யலாம். நாங்களாம் இந்த தீபாவளி நேரத்தில் செய்வோம். வெளிநாட்டுக்கு போகிறவங்களுக்கு இந்த மாதிரி பிஸ்கட் தான் நிறையா செஞ்சு கொடுக்குறது. இப்போ எல்லாம் யார் செய்கிறா? இப்போலாம் கடையிலே வாங்கி கொடுத்துட்றாங்க. தம்பி இப்போ பொங்கல் கழித்து ஊருக்கு போகும்போது செஞ்சு தான் கொடுக்கணும். இப்போ வீட்டில் இருக்கும்போது சாப்பிடுவான்னு செய்கிறேன். இந்த பாருங்கள், கையில் ஒட்டாமல் பிசைஞ்சாச்சு. இந்த பாருங்கள், ஒட்டவே இல்லையா? இது மாதிரி பிசைஞ்சு அமுக்கி வச்சிடும். அப்புறம் 1/2 மணி நேரம் இருக்கட்டும். 1/2 மணி நேரம் கழித்து எப்படி பிஸ்கட் செய்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க. ஆன் பண்ணிக்குவோம், எண்ணெயை ஊற்றிக்குவோம். எண்ணெய் காயட்டும். 1 லிட்டர் எண்ணெய் ஊற்றிக்குவோம். நேரம் மாவு பிசைஞ்சு நல்லா சாப்பிட்டா பிசைஞ்சு ஊற வந்துச்சு. இனிமேல் தேய்ச்சி எடுத்துக்குவோம். அப்படி 3 உருண்டை பிரிச்சுக்குவோம். இந்த மாதிரி பிரிச்சுக்குவோம். இந்த பாருங்கள், தேய்ச்சாச்சா? இப்படி தேய்ச்சிக்குவோம். ரொம்பவும் நைஸாக வேண்டாம், ரொம்பவும் கனமாக வேண்டாம். இப்படி தேய்ச்சி எடுத்துக்கணும். வெட்டி போட்டுக்கணும். இந்த உருண்டையுமே இந்த மாதிரி தான் தேய்ச்சி எடுத்துக்கணும். தேய்ச்சி எடுத்துகிட்டு என்ன பண்ணுவோம்னா, இந்த பாருங்கள், இப்படி ஒரு மூடி வச்சு வெட்டி எடுத்துக்க வேண்டியதான். பாருங்கள், எல்லாத்தையுமே இந்த மாதிரி வெட்டி எடுத்துக்குவோம். இந்த பாருங்கள், ஒரு 2 உருண்டையை வந்து இந்த மாதிரி இந்த மூடியை வச்சு குங்குமச்சிமிழ் மூடியை வச்சு வெட்டி வச்சுருக்கேன். பாருங்கள், ஒரு உருண்டையை வந்து இந்த மாதிரி டிசைனாக வெட்டி வச்சுருக்கேன். உங்களுக்கு என்ன டிசைன் பிடிக்குமோ அந்த மாதிரி வெட்டி செஞ்சுக்கிட்டா எண்ணெயில் போட்டுக்குவோம். இந்த பாருங்கள், இந்த ப்ரௌன் கலருக்கு வரணும். ஒரு பொருளும் இருக்கா, சூப்பராக இருக்கா? அந்த அளவுக்கு எல்லாத்தையும் போட்டு பாருங்கள். 1/2 கிலோ மைதாவுக்கு இவ்வளோ பிஸ்கட் செஞ்சுருக்கோம். நல்லா சாப்பிட்டா இருக்கு பாருங்கள். இது மாதிரி நீங்களும் பிள்ளைகளுக்கு செஞ்சு கொடுங்க. இது மாதிரி பிள்ளைங்களுக்கு சாயங்காலம் செஞ்சு கொடுங்க. எல்லாம் லீவில் இருக்காங்களா, அதனால் வீட்டில் உள்ள பொருளை வச்சு ஒரு பிஸ்கட் செஞ்சாச்சு. இதை மாதிரி செஞ்சு கொடுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.